யார் அப்பா வீட்டு காசை எடுத்து யார் வீட்டு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு காசு கொடுக்கறது? ஒரு ஹேர் பேட்ச் எல்லாம் காரணம் சொல்லி கொலை செய்வாங்களா? ஒரு 22 வயசு பையனும் 20 வயசு பொண்ணும் சேர்ந்து அந்த 26 வயசு பையன் கேட்டனை கொல்றதுக்கு என்னெல்லாம் சதி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஒவ்வொன்றா வெளிவர யாரு சாமி நீங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு தான் விஷயங்கள் இருக்கு. ரீசெண்ட் இன்வெஸ்டிகேஷன்ல வந்த பல திடுக்கிடும் தகவல்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கேட்டன் அகர்வால் அண்ட் ஷியா கோயல் இந்த கேஸை பத்தி டீடைல்டான இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே முந்தின வீடியோக்களை போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட லாஸ்ட்ல என் கார்டில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ பேசிக்கா அந்த கேஸ்ல இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத அதுல பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ அந்த கேஸோட அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அந்த வீடியோவோட தொடர்ச்சியா சேத்தன் சௌத்ரி அப்படிங்கிற ஒருத்தன் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறத பத்தி சொல்லியிருந்தோம் இல்லையா? அவன் என்ன தெளிவா ஸ்கெட்ச் போட்டிருக்கான் அப்படின்னா, இந்த ஹூடி எல்லாம் போட்டுட்டு வந்தான்னு ஒருத்தனை பத்தி சொல்லியிருந்தோம் இல்லையா? அவன் இந்த கேஸ்ல எந்த வகையிலையும் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனோட போன்ல இருக்கிற நெட்டை ஆஃப் பண்ணி அவனோட ஆபீஸ்ல வச்சுட்டு மதியம் வரைக்குமே அங்க இருந்துட்டு, மதியத்துக்கு மேல ஆபீஸ்ல இருந்து அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற வேற ஒருத்தங்கிட்ட இருந்து அந்த போனை வாங்கிக்கிட்டு இந்த லோஹாகாட் கோட்டைக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. எதுக்குன்னா இது பேர் அலிப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போன் லொகேஷனை வச்சு நான் இந்த இடத்துல இல்லவே இல்லையே, நான் அங்கதான் இருந்தேன் அப்படின்னு தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்கெட்ச் தான் இந்த மேட்டர். பட் போலீஸ் இந்த விஷயத்தையும் இப்போ இந்த ரீசெண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு தகவல்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேல கேட்டன் அகர்வால் அண்ட் ஷியா கோயல் 2 பேரையுமே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல ஷியா கோயலும் கேட்டன் அகர்வாலும் கோட்டையோட உச்சியில ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் இங்க யாரும் இல்ல, இந்த இடம் ரொம்ப உச்சியான இடம் தான், இங்க இருந்து தள்ளனா ஷோரா டெத்து தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்டன் அகர்வாலை சாகடிக்கிறதுக்கு ஒரு 34 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஷியா கோயல் சேத்தன் சௌத்ரிக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அதாவது கன்ஃபார்ம், ஓகே, உறுதி, யூ கோ ஹெட் அப்படின்ற சிக்னல் இவன் கொடுக்கறதுக்காக இவன் அந்த விஷயத்த பண்ணதாக ஒரு தகவல் ஒன்று வருது. இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, சைகையிலே பேசிக்கிட்டாங்க அப்படின்னு அதுல சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த வகையில ஷியா கோயல் அவனை தள்ளுறதுக்கு முன்னாடி குமிஞ்சு உட்கார்றது தான் அவங்களுக்கான சிக்னல். ஏன் அப்படின்னா, ஒருவேளை சேட்டனோ இல்ல ஏதோ இவனை பிடிச்சி கேட்டன் அகர்வாலை பிடிச்சி தள்ளும் போது அவன் தவறுதலா எட்டி ஷியா கோயலை பிடிச்சிட்டா 2 பேரும் சேர்ந்து விழுந்துருவாங்க இல்லையா? ஸோ அந்த வகையில் அப்படி இவங்களும் விழுந்துடாம இருக்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்காக இவங்க கீழே உட்கார்றது தான் சிக்னல். அந்த சிக்னலை பயன்படுத்தி தான் சேட்டன் சௌத்ரி கேட்டன் அகர்வாலை தள்ளி விட்டதாக ஒரு செய்திகள் வருது. இன்னொரு பக்கம் ஒரு செய்திகள் வந்து இல்ல ஷியா கோயல் தான் தள்ளினாங்க, இந்த சிக்னலுக்கு அப்புறம் ஓகே ஆல் கிளியர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு உட்காந்து ஷியா கோயலை தான் தள்ளினாங்க அப்படின்னு 2 தியரி ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல எது உண்மை அப்படிங்கிறது அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல வெளிவரும். அதையும் உங்களுக்கு நான் கிளியரா அப்டேட் பண்றேன். இப்போ இந்த சேத்தன் சௌத்ரி சொன்னோம் இல்லையா, அந்த ஹூடி எல்லாம் போட்டு வந்தான்ட்டு, அவன் எவ்வளவு கிளவரா யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். அதாவது ஒருவேளை தள்ளும் போது தவறுதலா ஷியா கையை பிடிச்சிட்டா 2 பேரும் சேர்ந்து விழுந்துருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கிளவரா ப்ரீ பிளான்டா யோசிச்சுட்டு வந்து கொலை பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளவு உன்னிப்பா நுணுக்கங்களா திட்டங்கள் போட்டிருப்பாங்க அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இது இந்த உன்னிப்பான நுணுக்கமான திட்டம்னு சொல்லும் போதுதான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த சேத்தன் சௌத்ரிங்கிறவன் கிட்டத்தட்ட அவன் இடத்துல இருந்து இந்த லோஹாகாட் கோட்டைக்கு 90 கிலோமீட்டர் தூரமா. இந்த 90 கிலோமீட்டர் தூரத்தை அவனோட கார்ல வராம அவனோட 2 வீலர்ல வந்ததா ஒரு தகவல் இருக்கு. ஏன் அப்படின்னா, கார்ல வந்தா கண்டிப்பா இன்பிட்வீன்ல டோல் ஒன்று இருக்கான். அந்த டோல்ல அவனோட ரெக்கார்ட் மாட்டிரும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும்ல, டோல்கேட்ல கார்ல மட்டும்தான் அந்த கேமரால ஸ்கேன் ஆகும். 2 வீலர் இந்த சைடு வேல எதுவும் நம்ம பாசஸ் கீசஸ் எதுவுமே வாங்க தேவையில்ல, சைடு வேல அப்படியே வந்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சு இந்த கொலையை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க 2 பேரும். ஸோ கோட்டையோட உச்சியில இருந்து தள்ளி விட்டு கொண்டுட்டாங்க, வீட்டுக்கும் தகவல் போயிடுச்சு. இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்லாம் போயிட்டு இருக்கும்போது ஷியா கோயலும் சேத்தன் சௌத்ரியும் அவங்களோட 3 மாச வாட்ஸ்அப் சேட்ஸ் அண்ட் அதர் எல்லா ரெக்கார்ட்ஸையும் போன்ல இருந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. அதையுமே இப்போ போலீஸ் ஃபாரன்சிக்ல கொடுத்து ரெக்கவரி பண்றதுக்கான ப்ராசஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. முந்தின வீடியோல நம்ம ஒன்று சொல்லியிருப்போம் இல்லையா, பாலி ட்ரிப் ஒன்று கேன்சல் பண்ணாங்க அப்படின்ட்டு. அதை பத்தின இன்னொரு கூடுதல் தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. இப்ப ஷியா அவங்களை கூட்டிட்டு போன டிரைவர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஷியா கோயல் வந்து அவங்க வீட்டுல இருந்து இந்த பாலி ட்ரிப்புக்காக கார்ல ஏறும்போதே அவங்க விருப்பம் இல்லாம ஏற மாட்டேன்னு முரண்டு பிடிச்சாங்க. பட் அவங்களோட பிரதர் எல்லாம் கம்பல் பண்ணி தான் கார்ல ஏத்தி விட்டாங்க அப்படின்னு ஒரு தியரி ஒன்று சொல்றாங்க. அந்த டிரைவரே அதை பேட்டியாவும் பல சேனல்களை கொடுத்த வீடியோ நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கிற வரையில ஷியா வந்து காரை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு இறங்கி போய் கார் டிக்கியை திறந்து பின்னாடி பேக்ல இருந்து எதையோ எடுத்து தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து உட்காந்துட்டு திரும்ப ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. ஏர்போர்ட்டுக்கு போய் டிராப் பண்ணிட்டு கொஞ்சம் திரும்புறதுக்குள்ளேயே உள்ள இருந்து அவங்களுக்கு கால் வந்துதான், இந்த மாதிரி கேட்டன் அகர்வாலோட பாஸ்போர்ட் வந்து மிஸ் ஆயிருச்சு, காருக்குள்ள ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும் வாங்கன்னு சொன்னோடனே டிரைவர் திரும்ப வந்திருக்காரு. கார்ல ஃபுல்லா செக் பண்ணியிருக்காங்க. கேட்டன் அகர்வாலோட பாஸ்போர்ட் வந்து கார்ல கிடையாது. ஸோ டிரைவர் இந்த பேட்டியை கொடுக்கும்போது தான் ஷியா அந்த பின்னாடி போய் கார் டிக்கில இருந்து ஏதோ தூக்கி போட்டாங்கன்ற விஷயமும் சொன்னதுனால போலீஸ் இப்போ தற்செயலா
பாஸ்போர்ட் தொலைஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, இதுவும் பிளான்டா தான் இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 நாள் முன்னாடி இருந்து ஒரு தகவல் ஒண்ணு பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கேட்டன் அகர்வால் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் காரணமாக முன்னாடி கொஞ்சம் முடி கொட்டி போச்சு. அதை மறைக்கிறதுக்காக அவரு ஹேர் பேட்ச் ஒண்ணு அட்டாச் பண்ணிருக்காரு. அதனாலதான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சியாக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால இதை கொன்னுட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த பேட்ச் மேட்டருங்கிறது ஷியாவுக்கும் தெரியும், ஷியாவோட ஃபேமிலிக்கும் தெரியும். அவங்க எல்லாருக்குமே சொல்லி அதுக்கப்புறம் தான் ஓகே சொல்லி தான் இந்த ஃபேமிலி விஷயத்த ப்ரொசீட் பண்ணோம். அப்படி ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி மறைச்சிருந்தா கூட இந்த விஷயத்துக்கு இது கொலைங்கிறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படிங்கறத அவங்க அப்பா ரொம்ப உருக்கமா பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டா இன்னொரு வீடியோ ஒன்னும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷியா கோயலும் சேட்டன் சௌத்ரியும் 2 பேரும் அந்த ஊர்ல லோக்கல்ல நடக்கிற கிரிக்கெட் மேட்ச் எதையோ உட்காந்து இப்படி கையில இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டுலாம் உட்காந்து அந்த மேட்சை என்ஜாய் பண்ண வீடியோ ஒன்னும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் கேட்டன் நகரோட ஃபேமிலில இருந்து என்ன கேட்கறாங்கன்னா, பிடிக்கலன்னா சொல்லிட்டு போக வேண்டியதானே, இப்ப இதை கட்டாயப்படுத்தி ஷியாவை கல்யாணம் பண்ண வைக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன? எதுக்கு இப்படி கட்டாயப்படுத்தி இவ்வளவு பிரச்சனைகளாக்கி அவங்களுக்கு பிடிக்காம என் பையனெல்லாம் ஏன் கொள்ளணும்? அப்ப இதுக்கு பின்னாடி வேற என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் ஆராயணும். என்ன ஆராய்ஞ்சாலும் ஏன் எங்க குடும்பத்து பையனை கொன்னவங்களுக்கு கண்டிப்பா மரண தண்டனை தான் கொடுக்கணும். எங்களோட பையன் கேத்து நகரோட டெத்துக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் லைட் மார்ச் எல்லாம் நடந்து ரொம்ப வருத்தப்பட்டு, நம்ம சும்மா சொல்லல இந்த கேஸை வந்து ஒரு இந்தியாவோட சென்சேஷனல் கேஸ் அப்படின்ட்டு ரீசெண்டாவே நடக்கிற சம்பவங்கள் பிளஸ் வெளிவரக்கூடிய தகவல்கள்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு சென்சேஷனல் கேஸா தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இதுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய காரணமும் அதுக்கு விக்டிமாகவும் பிளஸ் அக்யூஸ்டா இருக்கக்கூடியவங்களோட வயசையும் பாருங்களேன், 22, 20, 26. இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது. வேண்டானா வேண்டான்னு சொல்லிருக்கலாமே, வேண்டானா வேணான்னு சொல்லிருக்கலாமே கேள்வி வருது இல்ல. எனக்கு ஒரு ரீசன்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்ச ஒரு தகவல் வச்சு பார்க்கும்போது, ஒருவேளை இதுக்கா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது என்ன தகவல் அப்படின்னா, ஷியா கோயல் கேட்டன் அகர்வால் கிட்ட இருந்து கல்யாணத்துக்கான ப்ரீ வெட்டிங் பர்ச்சேஸ்ன்னு சொல்லி 1 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்களாம். அதை வாங்கி அப்படியே கொண்டு போய் சேத்தன் சௌத்ரி கிட்ட கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு கேட்டா, அவனோட பிசினஸ் எல்லாம் டெவலப் பண்றதுக்காகவா. அதுக்கு இன்னொரு ரீசன் ஒன்று சொல்றாங்க. என்ன தெரியுமா? இப்போ சேத்தன் அகர்வால் வந்து ஷியா கோயல் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்கும்போது அவன் சொல்லியிருக்கான். ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலி வீக்கான ஃபேமிலி தான். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது, நான் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 2 to 3 years ஆகுது வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அந்த 2 to 3 yearsக்கு சும்மா இருந்தா எப்படி டெவலப் பண்ண முடியும்? அதுக்காக அவனோட பிசினஸை டெவலப் பண்றதுக்காக கேத்தன் அகர்வால் கிட்ட இருந்து 1 கோடி ரூபாயை ப்ரீ வெட்டிங்னு சொல்லி வாங்கி அதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து நீ பிசினஸ் டெவலப் பண்ணு, அது ஒரு 2, 3 yearsல டெவலப் ஆயிரும், அதுக்குள்ள இவனை நம்ம போட்டு தள்ளிடலாம், போட்டு தள்ளிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கும். பிளஸ் என் மேலேயும் சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு நான் ஒரு 3 yearsக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு டிராமா பண்றேன், அந்த டிராமாக்கு அப்புறம் நீ இன்ட்ரோ ஆகு, நம்ம 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அதாவது இவனை கொலை பண்ணிட்டு சேஃபா எப்படி தப்பிக்கிறோம், சேஃபா தப்பிச்சதுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு எப்படி நம்ம லைஃபை லீட் பண்றோம் அப்படிங்கிற வரைக்கும் ஒரு பிளான் போட்டிருக்காங்க மக்களே. இதை நம்ம ஊர்ல இல்ல அடிக்கடி பெரியவங்க ஒரு வயசானவங்க எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதுதான் ஞாபகம் வருது. ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி யார் அப்பா விட்டு காசை எடுத்துட்டு போய் யாருக்கு கொடுத்து பிசினஸ் டெவலப் பண்ண சொல்றது? இந்த வகையில இதுங்க மேல எல்லாம் பாவம் பரிதாபம் தயவுதாட்சினி எல்லாம் பார்க்க கூடாது. எவ்வளவு கொடூரமான விஷயங்களை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஃபைனலா கேத்தன் அவரோட அப்பா வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு யாராவது அந்த கோட்டை மேல இருந்து இது யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தயவு செய்து முன் வந்து போலீஸுக்கு தகவல் கொடுங்க, என்னோட மகன் சாவுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமா வேண்டி விரும்பி அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் ஒரு வேண்டுகோளும் விடுத்திருக்காரு. ஸோ இந்த கேஸ்ல இந்த சேட்டன் சௌத்ரி அண்ட் ஷியா கோயலுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்க போகுது, இது மட்டும் இல்லாம இன்னும் வேற என்னென்ன மாதிரியான ரொம்ப ஷெட்யூல்ட் அண்ட் ஸ்கிரிப்டட் வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது இனிமேதான் ஒவ்வொன்றா வரும். ஏன்னா இது வரைக்கும் வந்த தகவல்களே மிக பயங்கரமா யாருமே சிந்திச்சு பார்க்க முடியாத அளவுக்கான விஷயங்களா தான் இருக்கு.
ஸோ அடுத்தடுத்து இந்த கேஸோட அப்டேட்ஸையும் உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. நம்ம நாட்டில் 22 வயசு பையனும் 20 வயசு பொண்ணும் சேர்ந்து இவ்வளோ வேலைகள் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு, இதை கண்டிப்பா நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாருக்காவது அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தமிழ்ச்செல்வன், தமிழ் வியூஸ். தேங்க்யூ.